ஹாய், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜி டெட் நியமன தேர்வு அரை இலக்கியம்ல ஏலாதி பாகம் 2 தான் நம்ம பார்க்க போறோம். ஏலாதி பாகம் 2 நம்ம போன பாகத்திலே பார்த்தோம். ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியார் அப்படின்னு. அதோடைய தொடர்ச்சி தான் பிணிப்பிறப்பு, மூப்போடு, சாக்காடு, துன்பம், தனிவு நிரப்பு, இவை தாழா அணியின், அரங்கின் மேல் ஆடுனர் போல் ஆகாமல் நன்று ஆம் நிரம்பு மேல் வீட்டு நெறி. அதாவது சாக்காடு அப்படின்னா இறப்பு, நோயும் பிறப்பும் முதுமையும் இறத்தலும் இழவினால் வரும் துன்பமும் போதும் என்னும் அமைதியில்லாத வறுமை தன்மையும் ஆகியவை ஒருவனை உடனே வந்தடையும். அதனால் நாடக மேடையில் மாறி மாறி புனையும் கோலத்தினை உடைய கூத்தரை போல் மாறி மாறி பிறந்து இறந்து துன்புறாமல் துறவொழுக்கத்தை சார்ந்தால் அது அவனுக்கு நன்மை பயக்கும். அதாவது இந்த நோய், பிறப்பு, முதுமை, இறத்தல், இளவினால் வரக்கூடிய துன்பம், போதும் அப்படிங்கிற அமைதி இல்லாத வறுமை தன்மை, இது எல்லாமே ஒருத்தன்ட்ட உடனே வந்து அடைஞ்சிரும். அதனால நாடக மேடையில மாறி மாறி கூத்தரை போல வேடம் அடையிறது போல இல்லாம துறவொழுக்கத்தை சார்ந்தால் அது அவனுக்கு நன்மையை தரும். மாண்டார் மாண்ட அறிவினால் மக்களை பூண்டு அவர் போற்றி புறக்குங்கால் பூண்ட ஔரதனே கேத்திரசன் காணீனன் கூடன் கிருதன் நௌ பௌர் நற்பவன் பேர். அதாவது புறத்தல் அப்படின்னா பாதுகாத்தல். சான்றோர்கள் தம் சிறந்த அறிவினால நன்மக்களை பாதுகாத்தல் வேண்டும் என்று வளர்க்கும் போது கணவனுக்கு பிறந்தவன், கணவன் இருக்கையில் பிறருக்கு பிறந்தவன், திருமணம் ஆகாதவளுக்கு பிறந்தவன், கணவனுக்கு தெரியாமல் பிறருக்கு பிறந்தவன், விலைக்கு வாங்க பெற்றவன், கணவன் இறந்த பின்னர் மறுமணம் செய்து கொண்டு பிறந்தவன், இவர்களை பாதுகாப்பார். இப்ப சான்றோர்கள் யாரெல்லாம் பாதுகாப்பார் அப்படின்னா, கணவனுக்கு பிறந்தவன், கணவன் இருக்கும்போது வேறொருத்தருக்கு பிறந்தவன், திருமணம் ஆகாமல் பிறந்தவன், கணவனுக்கு தெரியாமல் பிறருக்கு பிறந்தவன், தத்தெடுக்க பெற்றவன், கணவன் இறந்ததுக்கு அப்புறமா மறுமணம் செய்து கொண்டு பிறந்தவன், இவர்கள் எல்லாத்துக்குமே சான்றோர்கள் பாதுகாப்பாங்க. சாவாது எளிது அரிது சான்றாண்மை நல்லது மேவல் எளிது அரிது மெய்ப்போற்றல் ஆவதன்கண் சேரல் எளிது நிலை அரிது தெல்லியர் ஆய் வேரல் எளிது அரிது சொல். அதாவது தெல்லியராய் அப்படின்னா தெளிந்தவராய். அதாவது இறத்தல் அப்படிங்கிறது எளிது, இப்ப எளிமை, இறந்து போறது எளிமை. தான் கற்ற கல்வி கேள்விகளால் நிறைந்து ஒழுகுதல் அரியது. அப்போ தான் பெற்ற அந்த கல்வி நம்ம கேள்வி செல்வங்களால நிறைந்து ஒழுகுதல் கடினமானது. மனை வாழ்க்கையை தேர்தல் எளிது, அதாவது இல்லற வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது எளிமையானது. உண்மையை பாதுகாப்பது அரியது, உண்மையை பாதுகாப்பது கடினமானது. பெரும் தவத்திற்கு செல்வது எளியது. நிட்டை, நிட்டை அப்படின்னா எண்ணம், நம்மளுடைய எண்ணம் கைகூடும் வரை அதில் நிலைத்தல் அரியது. இப்போ எளிமையா நான் தவத்துக்கு போறேன் அப்படின்னு தவத்துக்கு போறது எளிமையானது. ஆனா தன்னுடைய எண்ணம் நிறைவேறும் வரை அந்த தவத்தில் நிலைத்தல் அரியது. எதனையும் சொல்லுதல் எரியது, ஆனால் தெளிந்த அறிவுடையோர் அதனை செயலால் வெல்லுதல் மிகவும் அரிது. இந்த அழகா திருவள்ளுவர் ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு. சொல்றது எல்லாத்துக்குமே எளிமைதான், ஆனா சொன்னபடி நடத்தலானது கடினம். உன்னீர் வளம் குளம் கூவல் வழிப்புரை தண்ணீரே அம்பலம் தான் பார்ப்படுத்தான் பன்னீர பாடலோடு ஆடல் பயின்று உயர் செல்வனாய் கூடலோடு உடல் உள்ளான் கூர்ந்து. அதாவது கூவல் அப்படின்னா கிணறு, புரை அப்படின்னா குடில், பருகுதற்குரிய நீர்நிலைகளான குளம், கிணறு, வடிகளில் பலரும் தங்குதற்குரிய இலை குடில்கள், தண்ணி பந்தல்கள், மண்டபங்கள் ஆகியவற்றை வகை வகையாக அமைத்தவன் மிகுந்த செல்வத்தோடு இசையோடு பொருந்திய பாடலையும் ஆடலையும் பலமுறை கேட்டும் கண்டும் அனுபவித்து உள்ளன்புடைய மனைவியோடு சிறப்பாக வாழ்வான்.
அடுத்த பாடல் ஊனொடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனொடும் எண்ணும் எழுத்து இவை மானோடு கேட்டு எழுதி ஓதி வாழ்வார்க்கு ஈந்தார் இம்மையான வேட்டு எழுத வாழ்வார் விரிந்து. அதாவது கூரை அப்படின்னா உடை, நம்ம உடுத்தக்கூடிய உடை. வேட்டு அப்படின்னா விரும்பி. இந்த பிறப்புல அறிஞர் தமது வரலாற்றை விரும்பி எழுத வாழ்வு பெருகி வாழ்கின்றவர் விருப்பத்தோடும் நற்குண செயற்களோடும் எண்ணும் எழுத்துமாகிய கல்வியை ஆசிரியர்களிடத்து பாடம் கேட்டும் ஏட்டில் எழுதியும் படித்தும் தலை சிறந்த மாணாக்கருக்கு முற்பிறப்பில் உணவோடு உடையும் எழுத்தாணியும் புத்தக சுவடியும் கொடுத்து உதவியவர் ஆவார். அவர் ஊக்கத்தோடு கற்கும் மாணவர்களுக்கு உணவு உடை முதலியவற்றை கொடுத்து வாழ்கின்றவர் சிறப்பாக வாழ்வார். அடுத்த பாடல் நடப்பார்க்கு ஊன் நல்ல பொறை தங்கினார்க்கு ஊன் கிடைப்பார்க்கு ஊன் கேளீர்க்கு ஊன் கேடு இன்று உடல் சார்ந்த வானகத்தார்க்கு ஊனே மறுதலையார்க்கு ஊன் அமைந்தான் தான் அகத்தே வாழ்வான் தக. அதாவது வானகத்தார்க்கு ஊன் அப்படின்னு நீர்க்கடன் ஆற்றுதல் பொறை சுமை. கேளீர் அப்படின்னா உறவினர். வழி நடக்கிறவங்களுக்கு நல்ல உணவும், வழியில நடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்ல உணவும் மிக்க சுமையை எடுத்து வருந்தி வந்தவர்க்கு உணவும் நோய் கொண்டு கிடப்பவர்க்கு உணவும் உறவினர்க்கு உணவும் உடம்பை சார்ந்த வானுலகில் உள்ளோர்க்கு நீர்க்கடனும். அதாவது வானகத்தார்க்கு ஊன் அப்படின்னா வான உலகத்தில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் வைக்கும் பழக்கம் இருக்கு இல்லையா, அதுதான். வானுலகத்தில் உள்ளாருக்கு நீர்க்கடனும் அயல் நாட்டில் இருந்து வந்தோருக்கு உணவும் நன்கு அமைத்து கொடுத்தவன் தனக்குரிய மனையில் சிறப்பாக வாழ்வான். இடைவனப்பும் தோல்வனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தில் வனப்பும் வனப்பு அல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. இப்போ வனப்பு அப்படின்னா அழகு. ஸோ எந்தெந்தெல்லாம் அழகு எதெல்லாம் அழகில்லை அப்படின்னா இடுப்புடைய அழகு, தோள்களின் அழகு, செல்வத்தின் அழகு, நடையின் அழகு, நாணத்தின் அழகு, தசைகள் நிரம்பிய கழுத்தின் அழகு உண்மையான அழகினை தராது. அப்போ எதுதான் உண்மையான அழகு அப்படின்னா மக்களுக்கு இலக்கணத்தோடு கூடிய இலக்கிய கல்வி அழகே உண்மையான அழகு. அப்போ மொத்தமா கல்வி அழகு மட்டும்தான் அழகு, மற்ற எதுவுமே அழகல்ல. அடுத்த பாடல் தாயிழந்த பிள்ளை தலையிழந்த பெண்டாட்டி வாயிழந்த வாழ்வினார் வாணிகம் போய் இழந்தார் கைத்து ஊன் பொருள் இழந்தார் கண்ணிலவர்க்கு ஈந்தார் வைத்து வழங்கி வாழ்வார். அதாவது தலை அப்படின்னா தலைவன், கணவன் என்று பொருள். தன் தாயை இழந்த குழந்தைக்கும் தன் கணவனை இழந்த மனைவிக்கும் பேச்சை இழந்த ஊமைகளுக்கும் வாணிகத்தில் செல்வம் இழந்தவர்க்கும் கண்ணில்லாத குருடர்களுக்கும் வேண்டியவற்றை வழங்கி பொருளினை சேர்த்து வைத்து பிறருக்கு கொடுத்தும் தான் அனுபவித்தும் வாழ்வர். அடுத்தது ஏலம் ஆதியான 6 பொருள்கள் சேர்ந்த ஒரு வகை சூரணம் ஏலாதி. ஏலாதி அப்படின்னா ஏலம் ஆதியான, அதாவது ஏலத்தை முதலாக கொண்ட 6 பொருள்கள் சேர்ந்த ஒரு வகையான சூரணம் தான் என்னது ஏலாதி எனும் மருந்து. அந்த 6 பொருள்கள் என்னென்ன அப்படின்னா ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு. இந்த 6ம் தான் 6 மருந்து பொருள்கள். இதில் முதலில் வரக்கூடியது ஏலம், அதனால ஏலாதி. மருந்து நீக்கக்கூடிய நோய், அதாவது இந்த ஏலாதி மருந்தானது, ஏலாதி சூரணமானது நீக்கக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படின்னா ஒரு 3 நோய்.
இருமல், காசம், மேல்மூச்சு வாங்குதல். இந்த மூன்றும் ஏலாதி மருந்தானது நீக்கக்கூடிய நோய். அடுத்து சிறப்பு பாயிரம். நம்ம சிறப்பு பாயிரம் பார்த்தோம் அப்படின்னா கனிமேதாவியார் இல்லற நூல்கள், துறவற நூல்கள், முத்திநெறி பற்றியவை என்ற இவற்றை ஆராய்ந்து தொகுத்து ஏலாதி நூலை இயற்றியிருக்கிறாரு. அப்போ ஏலாதி வந்துட்டு வெறும் எடுத்ததுமே வந்துட்டு ஒரு மருந்து பொருட்களான ஒரு நூல் அவர் பாட்டுக்கு எழுதிட்டார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் என்னென்ன நூல்கள்லாம் ஆராய்ந்து எழுதுறாரு? இல்லற நூல்கள், துறவற நூல்கள், முக்தி நெறி பற்றிய நூல்கள் எல்லாத்தையுமே ஆராய்ந்து தொகுத்து தான் ஏலாதி என்ற நூலையே இயற்றியிருக்காரு. தற்சிறப்பாயிரம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கு தற்சிறப்பு பாயிரத்துல அப்படின்னா, இறைவனை எப்போதும் துதித்து வாழுங்கள், உலகை விட்டு நீங்கினால் செய்வது யாதுமில்லை. அப்போ இறைவனை எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? துதித்து வாழணும், அவனுடைய போற்றி வாழணும். ஏன்னா நம்ம உலகை விட்டு நீங்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்திரனே ஆனாலும் தேவர்கள் பெயரை துதித்து வாழ்வது இயல்பாகும். இப்ப தேவர்கள் அப்படின்னா இறைவன், என்னதான் இந்திரனையாக இருந்தாலுமே இறைவனுடைய பெயரை துதித்து வாழ்வது இயல்பாகும். அடுத்து யாரெல்லாம் பண்டிதராய் வாழ்பவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அச்சாருக்கு உண்டி உரையுள் உடுக்கை இவை ஈந்தார் பண்டிதராய் வாழ்வார் பயின்று. அதாவது இல்லாதவர்களுக்கு, வறுமை உற்றவர்களுக்கு உண்டி, உரை, உடுக்கை, அதாவது உணவு, இருப்பிடம், உடை, இது மூன்றும் கொடுத்தவர். ஈந்தார் அப்படின்னா கொடுத்தவர் அப்படின்னு பொருள். கொடுத்தவர் பண்டிதராய் வாழ்வார் பயின்று. இந்த உணவு, உடை, இருப்பிடம் இது மூன்றும் கொடுத்தவர் பண்டிதராய் வாழ்பவர் அப்படின்னு ஒரு பாடல். அடுத்து நன்மை தருவன என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. கொலைக்களம் பார்க்க கூடாது, வெள்ளம் பெருகும் இடம் பார்க்க கூடாது, சூதாடும் இடம், சிறைச்சாலை, யானையை கொலை பழக்கும் இடம், யானை, தேர், குதிரை இது எல்லாத்தையுமே பழக்கும் இடம், இது அந்த ஆறையுமே வந்துட்டு நாம பார்க்காம இருக்கிறது நன்மையை தரக்கூடியது. துறவிக்கு உரியது எதெல்லாம் வந்துட்டு துறவிக்கு உரியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விவசாயம் செய்யாமை, உண்ணாமை அதாவது சாப்பிடாம இருக்கிறது, பயனில பேசாமை அதாவது தேவை இல்லாமல் பேசாமல் இருக்கிறது, பிறர் செய்யும் தீங்கிற்கு வருந்தாமை, பிறர் வந்துட்டு தமக்கு தீங்கு செய்தால் அதை கண்டு வருந்தாமல் இருக்கிறது, நாணம் தரத்தக்க செயல்களை விட்டு விடுதல். நாணம் அப்படின்னா வெக்கம் இல்லை. இந்த இடத்துல ஒரு செய்ய அச்சப்படக்கூடிய செயல்களை செய்ய அந்த செயல்களை வந்துட்டு விட்டு விடணும். ஸோ அந்த தகுதியற்ற செயல்களை செய்ய விட்டு விடணும். ஸோ இந்த 5 தான் துறவிக்கு உரியதாக ஏலாதியானது குறிப்பிடுகிறது. அடுத்தது அறிவு நூல்கள் யாருக்கு தேவையில்லை? ஸோ யாருக்கு வந்துட்டு நூல்கள் தேவையில்லை, படிக்கக்கூடிய நூல்கள் தேவையில்லை அப்படின்னா, பொய் பேசாதவர், புலால் உண்ணாதவர், கல் உண்ணாதவர், சிற்றினம் சேராதவர், பிறனை பழிக்காமை, இவங்க எல்லாத்துக்குமே, இவங்க 5 பேருக்குமே, இந்த 5 வல்லவனுக்கு நூலறிவு என்பது தேவையில்லை. அடுத்து பெண்டிற்கு அரிய மறைப்பொருளை சொல்லாமை நல்லது. அதாவது பெண்டிர் அப்படின்னா பெண்க்கு அரிய மறை, அரிய அப்படின்னா அரிய வகையான, மறை அப்படின்னா ரகசியம், பெண்களுக்கு ரகசிய பொருளை சொல்லாமை நல்லது. துறவு நிலையை இல்லறத்திலிருந்தே செய்தால் அது துறவு நிலையை விட சிறந்தது. அப்போ துறவு அப்படின்னா என்ன அப்படின்னா, துறவு நிலையை இல்லறத்திலிருந்தே செய்தால் அது துறவு நிலையை விட சிறந்தது. அதாவது நம்ம சிறிய வயதிலிருந்தே துறவரம் கொள்றதை விட துறவு அப்படின்னா என்ன அப்படின்னா ஆசையை துரத்தல். எது எல்லாத்துமே மண்ணாசை, பெண்ணாசை இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆசைகளை துரத்தல் தான் வந்துட்டு நம்ம துறவரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரி இல்லறத்துல இருந்தே அந்த துறவரமானது மேற்கொள்ளப்பட்டால் அது துறவு நிலையை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க, ஏலாதி சொல்லுது.
அடுத்து அமைச்சர் ஆவதற்கு தகுதி என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குடிகாத்தல். குடி அப்படின்னா இல்லம், நம்ம குடியிருக்கக்கூடிய குடிமக்கள், அந்த குடிமக்களை காக்கக்கூடியது. செயலாற்றல், நூல் கல்வி, சோம்பல் வஞ்சம் இல்லாமல் ஆட்சி காத்தல், மனம் சுவை பெண்ணாசை விரும்பாமல். இந்த 5 விஷயங்கள் ஒருத்தன்ட்ட இருந்தது அப்படின்னா அவருக்கு அமைச்சர் ஆகக்கூடிய தகுதிகள் இருக்கு. அடுத்து, பிறவி என்பது ஆடரங்கில் ஆடுபவன் மாறி மாறி வேடம் போடுவது போன்றது. பிறவி அப்படின்னா ஆடரங்குல கூத்தாடுபவன் மாதிரி மாறி மாறி வேடம் போடுறது போலதான் இருக்கக்கூடியது பிறவி. மன்னன் மக்களை நன்முறையில் காத்தால் மன்னனுக்கு உடைய பேர் என்னென்ன? ஒரு மன்னனானவன் மக்களை நன்முறையில பாதுகாக்கிறான் அப்படின்னா அவனுக்கு நிறைய பேர்கள் இருக்கு. என்னென்ன பெயர் அப்படின்னா, ஔரதன், கேந்தரிசன், காணீனன், கூடோத்து பன்னன், கிரிதன், பௌனர்பவன், தத்தன், சகோடன், கிருத்ரமன், மகளின் மகள், அபவித்தன், சுயவந்தத்தன், இப்படி பல பெயர்கள் மக்களை பாதுகாக்கக்கூடிய மன்னனுக்கு உண்டு. அடுத்தது, சாவது எளிது அரிது சான்றாண்மை நல்லது, மேவல் எளிது அரிது மெய்ப்போற்றல். ஆவதன் கண் சேரல் எளிது நிலை அரிது தெள்ளியராய், வேரல் எளிது அரிது சொல். அடுத்து, உயிர் விடுதல் எளிது கல்வி கற்றல் அரிது, இல்லறம் எளிது பற்றற்று இருத்தல் அரிது, துறவு எளிது இறுதி வரை இருத்தல் அரிது, சொல்வது எளிது செய்தல் அரிது. பசுனையுடன் உணவளித்தவன், வெறுமனே கடமைக்கு உணவளிக்காமல் பசுனை கூட உணவளிக்கிறவன் குபேரனாய் மதிக்கப்படுவான். மன்னராய் சுற்றத்தாருடன் வாழும் பயனுடையவர்கள் யார் யார்னா, வீடு இழந்தோர், பார்வை இழந்தோர், செல்வம் இழந்தோர். இவங்க மன்னராய் சுற்றத்தாரோட வாழும் பயனுடையவர்கள். இவங்களுக்கு உணவு அளித்து காப்பவன் மற்றும் சிரங்கு நோய், குட்ட நோய், கல்லடைப்பு நோய், வாத நோய், கழலை நோய், வயிற்றெரிச்சல் நோய் உடையவரை உணவளித்து காத்தவன் மன்னராய் உலகை ஆண்டு வாழ்வார். புலவர் போல போற்றப்படுபவர் செய்த நல்வினை என்ன அப்படின்னா, முற்பிறவியில மாணவனுக்கு உணவும் உடையும் எழுத்தாணியும் சுவடியும் கொடுத்தனர் புலவரால் போற்றப்படும் நல்வாழ்வு பெறுவர். எழுத்தின் வனப்பே வனப்பு, அதாவது இடைவனப்பும் தோல்வனப்பும் ஈடில் வனப்பும் நடைவனப்பும் நாணின் வனப்பும் புடைசால் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல, என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு. இந்த வினாவிடைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பகுதியில நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏலாதியுடைய ஆசிரியர் கனிமேதாவியார். ஏலாதி அப்படிங்கிறது 6 மருந்து பொருட்களை உள்ளடக்கியதாக உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம ஒரு பாடல் பார்த்தோம், என்னென்னலாம் எதெல்லாம் வந்துட்டு நன்மையை பயக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நோய், பிறப்பு, முதுமை, இறத்தல், இளவன வரக்கூடிய துன்பம், போதும் அப்படிங்கிற அமைதியில்லாத வறுமை தன்மை, இதெல்லாமே ஒருவனை வந்து சேரும். அதனால நாடக மேடையில மாறி மாறி புனையக்கூடிய கோலத்தை உடைய கூத்தரை போல பிறந்து இறந்து துன்புறாமல் இருக்கணும் அப்படின்னா துறவொழுக்கத்தை சார்ந்தால் அது நன்மை பயக்கும் அப்படிங்கிறத ஏலாதி நூல் குறிப்பிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம சான்றோர்கள் தன்னுடைய சிறந்த அறிவினால தன்னுடைய மக்களை பாதுகாத்தல் வேணும் அப்படின்னு வளர்க்கும் போது அவங்க யார் யாரெல்லாம் சான்றோர்கள் பாதுகாப்பாங்க அப்படின்னா, கணவனுக்கு பிறந்தவன், கணவன் இருக்கையில் பிறருக்கு பிறந்தவன், திருமணம் ஆகாதவளுக்கு பிறந்தவன், கணவனுக்கு தெரியாமல் பிறருக்கு பிறந்தவன், விலைக்கு வாங்க பெற்றவன், கணவன் தன் இறந்த பின்னாடி மறுமணம் மேற்கொண்ட போது பிறந்தவன், இவர்கள் எல்லாத்தையுமே சான்றோர்கள் பாதுகாப்பாங்க. அடுத்தது, எது எளியது எது அரிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இறக்கிறது எளிது, அதுவே தான் கற்ற கல்வி கேள்விகளால நிறைந்து ஒழுகுதல் என்பது அரிது. மனை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது எளிது, ஆனா உண்மையை பாதுகாக்கிறது அரியது. இந்த பெரும் தவத்திற்கு நானும் தவத்திற்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றது எளியது, ஆனா அந்த எண்ணம் கைகூடும் வரை அதன் நிலையாய் இருக்கக்கூடியது கடினம். எதையுமே சொல்றது எளிது, ஆனால் தெளிந்த அறிவுடையராய் அதை செயலால் வெல்லுதல் மிக அரியது. அடுத்தது,
யார் யாரெல்லாம் வந்துட்டு உள்ளன்புடைய மனைவியோடு சிறப்பாக வாழ்வான்? யார் வந்துட்டு மனைவியோட சிறப்பாக வாழ்வான் அப்படின்னா, பருகுதற்குரிய அதாவது குடிப்பதற்குரிய நீர்நிலைகள், குளம், கிணறு, இந்த வழிகள்ல பலர் தங்கக்கூடிய இலைக்குடில், தண்ணீர் பந்தல், மண்டபங்கள் இது எல்லாத்தையுமே அமைத்தவன். மிகுந்த செல்வத்தோடு இசை பொருந்திய பாடல், ஆடல் இது எல்லாத்தையுமே கண்டு கேட்டு மகிழ்ந்து அனுபவித்து உள்ளன்புடைய மனைவியோடு சிறப்பாக வாழ்வான். அடுத்தது வேற யாரெல்லாம் சிறப்பாக வாழ்வாங்க அப்படின்னா, இந்த பிறப்புல அறிஞர் தன்னுடைய வரலாற்றை விரும்பி எழுத வாழ்வு பெருகி வாழ்கின்றவர், விருப்பத்தோடையும் நற்குணங்களோடையும் நற்செயல்களோடையும் எண்ணும் எழுத்துமாகிய கல்வியை ஆசிரியர்களிடத்து பாடம் கேட்டும் ஏட்ல எழுதியும் படிச்சும் தலை சிறந்த மாணாக்கருக்கு முற்பிறப்புல உணவோடு உடையும் இடுத்தானையும் புத்தக சுவடையும் கொடுத்து உதவியவர் சிறப்பாக வாழ்வார். அடுத்து வழிநடையில் நடப்பவர்களுக்கு நல்ல உணவு, மிக்க சுமையை எடுத்து வருந்தி வந்தவருக்கு உணவு, நோய் கொண்டு கிடப்பவங்களுக்கு உணவு, உறவினருக்கு உணவு, உடம்பை சார்ந்த வானுலகில் உள்ளவருக்கு நீர்க்கடன், அயல்நாட்டுல இருந்து வந்தவர்களுக்கு உணவு, இது எல்லாத்தையுமே நன்கு அமைத்து கொடுத்தவன் தனக்குரிய மனையில சிறப்பாக வாழ்வான். மனை அப்படின்னா அவனுடைய வீடு. இவங்க எல்லாத்துக்குமே உணவிட்டவன் அவனுடைய வீட்டுல சிறப்பாக வாழ்வான். அடுத்து எதெல்லாம் வந்துட்டு அழகு இல்லை, எது மட்டுமே உண்மையான அழகு அப்படின்னா, இடுப்புடைய அழகு, தோள்களின் அழகு, செல்வத்தின் அழகு, நடையின் அழகு, நாணத்தின் அழகு, தசைகள் நிரம்பிய அந்த கழுத்துடைய அழகு, இதெல்லாமே உண்மையான ஒரு அழகினை தராது. மக்களுக்கு அந்த கல்வி கொடுக்கக்கூடிய கல்வி அழகு உண்மையான அழகு. அடுத்தது யார் வந்துட்டு பிறருக்கு கொடுத்தும் தான் அனுபவித்தும் இனிது வாழ்வாங்க அப்படின்னா, தன் தாயை இழந்த குழந்தைக்கும், தன் கணவனை இழந்த மனைவிக்கும், பேச்சை இழந்த ஊமைகளுக்கும், வாணிகத்தில் செல்வம் இழந்தவருக்கும், கண்ணில்லாத குருடர்களுக்கும் வேண்டியவற்றை வழங்கி பொருளினை சேர்த்து வைத்து பிறருக்கு கொடுத்தும் தான் அனுபவித்தும் சான்றோர் இனிது வாழ்வர். அடுத்து நம்ம ஏழாதி 6 வகையான மருந்து பொருட்கள் சார்ந்த ஒரு வகையான சூரணம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் அந்த 6 வகையான மருந்து பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு, இந்த 6 வகையான மருந்து பொருட்களை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இந்த 6மே வந்துட்டு மக்களுடைய நோயை தீர்க்கக்கூடிய ஒரு சூரணம். அந்த மருந்து தீர்க்கக்கூடிய நோய், அதாவது ஏலாதி தீர்க்கக்கூடிய நோய் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இருமல், காசம், மேல் மூச்சு வாங்குதல், இது எல்லாமே ஏலாதி மருந்து நீக்கக்கூடிய நோய்கள். அடுத்து சிறப்பு பாயிரம் என்ன சொல்லுது அப்படின்னா, கணித மேதாவியார் இல்லற நூல்கள், துறவற நூல்கள், முத்தினரி நூல்கள் இது எல்லாத்தையுமே ஆராய்ந்துதான் ஏலாதி அப்படிங்கிற ஒரு நூலை தொகுத்து எழுதியிருக்கார் அப்படின்னு சொல்லி சிறப்பு பாயிரம் சொல்லுது. தற்சிறப்பு பாயிரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனை எப்போதுமே துதித்து வாழுங்கள், இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா செய்யறதுக்குன்னு எதுவுமே இல்லை, இந்திரனே ஆனாலும் தேவர்களோட பெயரை துதிச்சு வாழ்றது இயல்பு அப்படின்னு தற்சிறப்பு பாயிரம் சொல்லுது. யார் யாரெல்லாம் பண்டிதராய் வாழ்வாங்க அப்படின்னா, இல்லாதவர்களுக்கு, வறுமையுடையவர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாத்தையுமே கொடுத்தவங்க பண்டிதராய் வாழ்வாங்க. இதெல்லாம் நன்மை தருவன அப்படின்னு ஏலாதி சொல்லுதுன்னா, கொலைக்களம், வெள்ளம் பெருகும் இடம், சூதாடும் இடம், சிறைச்சாலை, யானை கொலை பழக்கும் இடம், யானை தேர்க்குதை இது எல்லாத்தையுமே ஓட்ட பழக்கும் இடம், இது எல்லாத்தையுமே பார்க்காம இருக்கிறது நன்மை தரும். எதெல்லாம் துறவிக்குரியது அப்படின்னா, பயிர் செய்யாம இருக்கிறது, உண்ணாம இருக்கிறது, பயனில்லாமல் பேசாம இருக்கிறது, பிறர் செய்யக்கூடிய தீங்கிற்கு வருந்தாமல் இருக்கிறது, நாணம் தரத்தக்க செயல்களை விட்டுவிடுறது எல்லாமே துறவிக்கு உரிய செயல்கள். அறிவு நூல்கள் யாருக்கு தேவையில்லை அப்படின்னா, பொய், புலால், கல், சிற்றினம் இது எல்லாத்தையுமே படிக்காது, இது எல்லாத்தையுமே நீக்கியவன்,
நூல் அறிவு தேவையில்லை. அடுத்து பெண்டிருக்கு அரிய மறைப்பொருளை அதாவது ரகசியம் சொல்லாம இருக்கிறது நல்லது என ஏலாதி குறிப்பிடுகிறது. துறவு நிலையை எங்கிருந்து செய்தால் அது துறவு நிலையை விட சிறந்தது அப்படின்னா இல்லறத்திலிருந்து செய்தால் அந்த துறவரமும் சிறந்தது. அமைச்சர் ஆகக்கூடிய தகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடிகாத்தல், செயலாற்றல், நூல்கல்வி, சோம்பல், வஞ்சம் இல்லாமல் ஆட்சியை காத்தல், மனம் சுவை பெண்ணாசை விரும்பாமல் இருக்கிறது. இது 5 செயல்களும் அமைச்சராகுவதற்குரிய தகுதி. பிறவி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எப்படி கூத்தர்கள் ஆடரங்கள்ல மாறி மாறி வேடம் போடுறாங்களோ அந்த மாதிரியானது. இந்த மன்னன் மக்களை நல்ல முறையில பாதுகாத்தான் அப்படின்னா அவனுக்கு நிறைய பெயர்கள் உள்ளது. என்னென்ன பெயர்கள் அப்படின்னா ஔரதன், கேந்திரிசன், காவீனன், குடோதத்து மன்னன், கிரீதன், பவுனர்பவன், தத்தன், சகோடன், கிருத்திரமன், மகனின் மகன், அபவித்தன், கவயந்ததன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்கள் மக்களை காக்கக்கூடிய மன்னனுக்கு உண்டு. எது எளிது எது அரிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் விடுறது எளிது, கல்வி கற்றல் அரிது, இல்லறம் எளிது, பற்றற்று இருத்தல் அரிது, துறவு எளிது, இறுதி வரத இருத்தல் அரிது, சொல்வது எளிது, செய்தல் அரிது. யார் வந்துட்டு குபேரனாய் மதிக்கப்படுவான் அப்படின்னா பசுனை கூட உணவளித்தவன் குபேரனாய் மதிக்கப்படுவான். இந்த மன்னராய் சுற்றத்தோட வாழக்கூடிய பயனடையவர்கள் யார் அப்படின்னா வீடு இழந்தோர், பார்வை இழந்தோர், செல்வம் இழந்தவர்கள். இவங்களுக்கு உணவு அளித்து காப்பவன் சிரங்கு நோய், குட்ட நோய், கல்லடைப்பு நோய், வாத நோய், கழலை நோய், வயிற்றெரிச்சல் நோய் இவங்க எல்லாத்தையுமே உணவளித்து காப்பவன் மன்னராய் இந்த உலகை ஆண்டு வாழ்வாங்க. இந்த புலவரால் போற்றப்படுபவர் என்ன நல்வினை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு முற்பிறவியில மாணவர்களுக்கு உணவு, உடை, எழுத்தாணி, சுவடி இதெல்லாத்தையுமே கொடுத்தவங்க தான் இப்போ புலவர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாங்க. அடுத்து எழுத்தின் வனப்பே வனப்பு, அதாவது இடைத்தோல், நடை, கழுத்து இதை விட எழுத்தின் வனப்பே வனப்பு அப்படிங்கிறதோட ஏலாதி முடிகிறது. அடுத்து வினா விடைகள் நம்ம பார்த்தரலாம். இப்போ கூவல் என்பதன் பொருள் யாது? இப்ப கூவல் அப்படின்னா கிணறு, கிணறு அப்படிங்கிறதான் கூவல் அப்படின்னா கிணறு என்று பொருள். அடுத்து ஏலாதி சூரணம் நீக்கும் நோய் எது? ஏலாதி சூரணம் நீக்கக்கூடிய நோய் இருமல், காசம், மேல் மூச்சு வாங்குதல். இந்த 3மே ஏலாதி சூரணமானது நீக்கும் நோய். நன்மை தருவது எது? எது வந்துட்டு நன்மை தருவது அப்படின்னா கொலைக்களம், வெள்ளம் பெருகும் இடம், சூதாடும் இடம், சிறைசாலை காணாதது. இதுல எது வந்துட்டு நன்மை தரக்கூடியது அப்படின்னா சிறைசாலை காணாதது நன்மை தரக்கூடியது. அடுத்து யாருக்கு அரிய மறைப்பொருளை சொல்லாமை நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருக்கு? பெண்டீர், ஆண், குழந்தை, துறவி. இதுல யாருக்கு? பெண்டிற்கு. ஒரு பெண்ணுக்கு அரிய மறைப்பொருள் ரகசியம், அரிய வகையான மறை அப்படின்னா ரகசியம், ரகசிய பொருளை சொல்லாமை நல்லது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் அரிது எது? இப்ப அரிது அப்படின்னா கடினமானது. அப்ப கல்வி கற்றல் கடினமானது. இந்த சொல்வது, துறவரம் போறது, இல்லறம் இதெல்லாமே எளியது. ஆனால் கல்வி கற்றல் அரியது. நம்ம ஒரு பாடல்ல பார்த்திருப்போம். என்ன பாடல்? சாவது எளிது, அரிது சான்றாண்மை நல்லது, மேவல் எளிது, அரிது மெய்ப்போற்றல், ஆவதன்கண் சேரல் எளிது, நிலையெரிது, தெல்லியராய் வேரல் எளிது, அரிது சொல். அதாவது இந்த உயிர் விடுறது, இல்லறம், துறவு எளிது, இது எல்லாமே வந்துட்டு எளிது. சொல்றது எளிது, துறவரம் மேற்கொள்றது எளிது, இல்லறம் எளிது, உயிர் விடுதல் இது 4ம் வந்துட்டு எளிது. ஆனா எது வந்துட்டு கடினமானது அப்படின்னா கல்வி கற்கிறது கடினம், பற்றற்று இருத்தல், எந்த ஒரு பொருளின் மேலையும் ஆசை இல்லாமல் பற்று அற்று இருத்தல் அரிது, இறுதி வரை இருத்தல். அதாவது நம்ம துறவரம் நான் செய்யறேன் அப்படின்ட்டு இருக்காம அந்த துறவரம் மேற்கொள்ளக்கூடிய நிஷ்டை, அதாவது எண்ணம் வந்துட்டு நிறைவேற வரையும் அந்த எண்ணத்துல முழுமையா இருக்கக்கூடியது அரிது. அடுத்து சொல்றது எளிது, அதை செய்தல் அரியது.
அடுத்த பகுதியில நம்ம முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற நூலை பத்தி பார்க்கலாம். ஓகே, நம்ம இதுவரையும் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல 3 மருந்து பொருட்கள் என்னன்னா ஏலாதி, சிறுபஞ்சமூலம், திரிகடுகம் 3 பார்த்தோம். அடுத்தது நம்ம பழமொழி 400 பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு நூல் முதுமொழி காஞ்சி. ஸோ அந்த முதுமொழி காஞ்சியை பத்தி நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி. Future Vision Study Center, second floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.